So basically, it's my first movie. It's my debut film. So I'm very excited and I'm looking forward to it. And firstly, I want to thank my director, producer, D. Anthony sir, for trusting me with this, for believing in that character, to be able to see that in me, and to give an actor the opportunity to play such a challenging role, a role which we normally don't see shine. And I want to take this opportunity to thank Kartik sir for the superb lyrics, and Ashok and Jekar sir for making us shine through their music in the movie. And of course, I consider myself very lucky to have the support of of Jeevan Ravi sir, and of course the incredible team of Navya and Alam, and uh, so we have put a lot of hard work, happiness, a lot of emotions into this movie, and very, very excited to see how it goes. At the end, lastly, I would want to thank Janet for supporting me, because it has been a very easy-going journey for me with her help. And thank you to Dhananjay sir for blessing us and for joining us here. Thank you. வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கம். அண்ட் எனக்கு ஆக்சுவலாக புதுசு பேசுகிறது கொஞ்சம் படபடப்பாக இருக்குது, பட் நான் பேசிட்டு போயிடுறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ஆண்டனி சாருக்கு என்னோட நன்றி. அண்டு ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு படம் பண்ணுறேன். அதில் ரேகான்னு சொல்லி ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹோப் உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டீம் பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங்கே வந்து ஒரு 18 டேஸில் முடிச்சிட்டாங்க. ஸோ தே ஹாவ் அ வெரி ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ ஒரு புது டீமோட இது வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப ப்ரொஃபஷ்னலான ஒரு டீமாக இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் அ ரியலி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித் யூ சார். நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் தமிழில். அண்டு கூடி சீக்கிரமே அடுத்தடுத்து நீங்கள் வரணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ ரியலி விஷ் ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் தனுஞ்சயன் சார் கூட ரொம்ப படபடப்பாக இருக்குது. தனுஞ்சயன் சார் கூட ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டாக்கிங் இன் ஏ ஸ்டேஜ். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் படபடப்பாக இருக்குது. பட் யா, நமக்கு வந்து லவ் ஸ்டோரிஸ் அந்த காலத்துலேருந்தே வந்துட்டுருக்கு. பட் இந்த படத்தில் என்ன அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, ஐ திங்க் த வே தட் இட் இஸ் ஷோன் தான் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகும்னு நினைக்கிறேன். புது டீமாக இருந்தாலுமே அவங்க வந்து எந்த ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லுமே எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகலை. ஸோ ப்ரிவ்யூ பார்க்கும்போதே எனக்கு அது தெரிஞ்சது. ஒர்க் பண்ணும்போது நம்ம சீன்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுவோன்றதுனால பெருசாக நமக்கு ஐடியா இருக்காது. பட் ப்ரிவ்யூ பார்க்கும்போது வாட் டைரக்டர் சார் சொன்ன மாதிரி எனக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ஒரு ஹைலைட்டாக சொல்லணுன்னா சினிமாட்டோகிராஃபிக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் it's a story between a female escort and a alcoholic. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் உள்ள ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 4 எல்லாருமே தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். ஒரு புது டீம், யங் டீம், கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இப்போது இந்த மாதிரி சப்போர்ட் இருந்தால் தான் அடுத்தடுத்து நிறைய டீம்ஸ்க்கு வந்து அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தியேட்டர்ஸில் பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த தொழிலை சொல்லிக் கொடுத்த என்னுடைய பிரின்சிபல் சொல்லலாம், என்னுடைய வழிகாட்டி சொல்லலாம், தனஞ்சயன் சார் அவர்களுக்கும். ஏன்னா போஃப்டான ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து ஆக்டிங் கோர்ஸ் படித்தேன். ஸோ போஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்து சார்து தான், தனஞ்சயன் சார்து தான். அது ஒரு ப்ரொஃபஷ்னலான மேடை. ஸோ மீடியாவில் வந்து எல்லாமே கற்றுக்கலாம், பட் கரெக்ட் வே டு லேர்ன் வந்து அந்த பாதையை வந்து தெளிவாக போட்டு கொடுத்தது அவர் தான். ஸோ நன்றி சார். ஸோ தேங்க்யூ சார். இந்த வாய்ப்பளித்த ஆண்டனி தாம் அவர்களுக்கும், எனக்கு கூட நடித்த ஜீவா ரவி சார், நவ்யா அண்ட் ஹீரோயின் மேம் சார், லிரிக்ஸ் சார் அண்டு மியூசிக் டைரக்டர். இது ஒரு ஹெல்த்தியான டீம். ஏன் சொல்லணுன்னா,
இது ஷூட்டிங் மாதிரியே எனக்கு தோணல. நான் இதுக்கு முன்னாடி வந்து 3BHK O2, தங்கலான், பகைவன கருள்வாய், 369 போன்ற படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்கேன். ஸோ அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, எப்போவுமே வந்து ப்ரீவியஸ் பண்ண படங்கள்லாம் ஷூட்டிங் ஸ்பாட் எப்போவுமே ஹீட்டடாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டென்ஷனாக எல்லாரும் பரபரன்னு இருப்போம். பட் இந்த மூவியில் வந்து நாங்கள் வந்தோடனே டைலாக் பேப்பர்லாம் முன்னாடியே கொடுத்துருவாங்க. டைலாக் பேப்பர் படிப்போம், எடுத்தோடனே டேக் போயிட மாட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் ரிஹர்சல் பண்ணுவோம். நல்லா ரிஹர்சல் பண்ணிட்டு அந்த ரிஹர்சல்ஸ் பண்ணுற ஸ்பேஸில் வந்து டேரக்டர் வந்து எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். பட் அதுக்குள்ளே ஒரு சர்டன் சர்க்கிள் இருக்கும், அதுக்குள்ளே தான் இம்ப்ரூவைஸ் பண்ணிப்போம். ஸோ நாங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ண அது அவருக்கு பிடிச்சி போய் அதுலேருந்து அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணுவார். ஸோ அதனால அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னோட கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட்டும் சொல்லலாம். எப்போவுமே ப்ராஜெக்ட் முடித்தா ஒரு 15 days இல்லை 1 month கழிச்சு தான் வரும். ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து ஷூட்டிங் போயிட்டே இருக்கும், திடீர்னு 4 o'clock வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்தா பேமெண்ட் வந்து அன்றைக்கான பேமெண்ட் கிரெடிட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஸோ இந்த படம் September 4 எல்லோரும் வந்து பாருங்கள். ரொம்ப நல்ல படம், ஃபீல் குடான படம். எல்லோரும் வாங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி மது மேம். இங்கே 2 மது இருக்காங்க இல்லையா? தனஞ்சயன் சாருக்கு மனமார்ந்த நன்றி வந்து சிறப்பிக்கிறதுக்கு. அப்புறம் புதுமுக இயக்குனர், கதாநாயகன், தயாரிப்பாளர் ஆண்டனி டாம் ஆண்டனிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மது மேம்க்கும் வாங்க, நல்ல நிறைய நடிங்க, நிறைய கற்றுக்குவாங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு கவிஞனா, சினிமா ரசிகனா சார் இருக்காங்க. ஆமாம், மற்ற இந்த குழு இருக்கிற அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் இந்த பாடல்கள் பேசுறதுக்கு முன்னாடி அந்த கிளறு ஓட்டம் இருந்தது இல்லையா, டீசரில் ஒரு இடத்துல டாம் சொல்லுவாብል இல்லையா, கார்த்திக் ஐம் an alcoholic. அதுதான் இந்த படத்தினுடைய கோர். நல்வாய்ப்பா இல்லை கெட்ட வாய்ப்பான்னு தெரியல, அந்த கதாபாத்திரத்தோட பேரும் கார்த்திகா இருக்கிறதுனால, அந்த கதாபாத்திரமும் ஒரு ஆல்கஹாலிக்கா இருக்கிறதுனால, நானும் ஒரு ஆல்கஹாலிக்கா இருந்ததுனால் இங்கே இருக்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு போல. ஆமா, ரொம்ப எனக்கு நெருக்கமா இருந்தது. பாடல் எழுதும் போது எனக்கு இயக்குனர் எனக்கு இந்த படத்தை சொல்லி இந்த பாடலுக்கான இடங்கள்ல சொல்லும் போது ஏதோ வேற யாரும் ஒருத்தருக்கு எழுதுற மாதிரி எனக்கு இல்லை, நம்ம கடந்த காலத்தில் நம்ம எழுத போறோம் அவ்வளவுதானே அப்படின்ட்டு சும்மா வச்சது, அது பாட்டுக்கு நடந்துச்சு. ஆனால் ஒரு தனி மனிதன், ஒரு இண்டிவிஜுவல் ஏன் போதையை நோக்கி போறான் இருக்கு இல்லையா, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதை இந்த படம் ஒரு தனி மனிதன் போதை நோக்கி போறதுக்கான உளவியல் காரணத்தை ரொம்ப தெளிவா கதை வாயிலாக சொல்லக்கூடிய ஒரு இன்றியமையாத ஒரு திரைப்படமாக தான் எனக்கு படுது. அதனாலதான் அதுல வரிகளும் அப்படி ரொம்ப ஆழமாகவும், மூளையினுடைய பயன்பாடு குறைவா, உணர்வினுடைய ஈடுபாடு அதிகமாக இந்த படத்தில் அந்த பாடல்கள்லாம் இருக்கும். அதற்கான காரணம் அதுதான். நம்ம சமூகத்தில் பொதுவாகவே அந்த போதைங்கிறது என்னென்ன வகையில் நம்மளை ஆட்டி படைக்குதுங்கிறது நமக்கு தெரியும். இதில் ஆல்கஹால்ங்கிற ஒரு போதை மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு. அதற்கு பின்னாடி நம்ம எல்லாத்துக்குமே நிறைய போதைகள் நம்மளை சூழ்ந்து இருக்கு, நமக்குள்ள இருக்கு. இன்னைக்கு இருக்கிற கான்டெம்பரரி லைஃப் ஸ்டைலுக்குள்ள ஒரு ரீல்ஸ் பார்க்கறது கூட இன்னைக்கு நமக்கு போதை தான். நமக்கு தெரியாத நிறைய போதைகள் உண்டு. நம்ம அதையும் இந்த படத்தை பார்த்த பிறகு வெறுமனே புறத்தில் இருக்கக்கூடிய போதை மட்டும் போதை இல்லை, நம்மளுடைய அகத்துக்குள்ள போதையை நோக்கி தள்ளக்கூடிய போதைகள்னே நிறைய இருக்கு. நான் வருங்காலத்தில் உறுதியாக போதை குறித்து ஒரு பெரும் புத்தகத்தை நான் எழுதுவேன், எனக்கு அந்த தகுதி உண்டு. என்னோட வாழ்க்கையின் 22 ஆண்டுகள் நான் போதைக்குள்ளே இருந்தவன், எதை பற்றியுமே எந்த கவலையும் இல்லாமல். ஆனால் ஏன் போதைக்குள்ள நாம் போகணும்னு சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை அன்பும் அருளும் மட்டுமே தான் நமக்கு வழங்கும். அப்படி இந்த கார்த்திக், இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கார்த்திக் நீ இப்படி இருக்கன்னு சுட்டி காமிக்கக்கூடிய ஒரு தெளிவிக்கக்கூடிய ஒரு மது நீங்க பார்த்துருக்கீங்களா? மதுங்கிறது நம்ம எல்லாத்தையும் மயக்கமடைய வைக்கும். ஆனால் இந்த மது
இந்த கார்த்திக்கை தெளிவிக்க வரக்கூடிய மதுவா அந்த படத்தில் இருக்காங்க. ரொம்ப ஒரு பொய்டிக்கான ஒரு இடம், அந்த பேரை வச்சுக்கிட்டே அந்த ஒரு மேஜிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் பாடலும் அப்படி அதுவும் அந்த உருகாதை உயிரை பாடல் இருக்கக்கூடிய அந்த ஆழம் இருக்கு இல்லையா, அது வந்து சும்மா இசையாகவும் வரிகளாகவும் அப்படி பின்னி பண்ணதில்லை, அது எக்ஸ்பிரஸ் ஆனது தான். மியூசிக்லாம் ரொம்ப சூப்பர் எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கு அந்த இசை கருவிகள்லாம் வச்சு அவர் பண்ண மேஜிக்கு. அதே மாதிரி தான் ஏலசிய பாடலுமே எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அது ஒன்று தான், இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேரணும், மக்கள் இதை பார்க்கணுங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் ஒரு கவிஞனாகவும் ஒரு ரசிகனாகவும் ஒரு தனி மனிதனாகவும் ஏன் கேட்டுக்கிறேன்னா, நம்ம அத்தனை பேருமே போதை வயப்பட்டிருக்கோம். நம்மளை வந்து போதை வயத்துக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கான நிறைய காரணங்கள் இங்கே நிறைய நிறுவனங்களுக்கு உண்டு. இன்னொன்று, அடிப்படையிலேயே நம்மளுடைய ஆழ் மனசுக்குள்ள நம்ம நிறைய மயக்கத்தை நோக்கியே போய்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஏன் எதுக்கு அப்படிங்கிறத ஒரு ஆகச்சிறந்த ஸ்டோரி டெல்லிங்கில் ஆண்டனி சொல்லியிருக்காங்கல்ல. அதற்காக தயவுசெய்து இந்த படத்தை அத்தனை பேர் பார்க்கணும். படம் வந்த பிறகு அதை நான் விட்டுறேன். அப்புறம் மியூசிக்கலாக எக்ஸ்ட்ராடனரியாக 2 பேருமே, இந்த 3 பேர் இல்லையா, இன்னொரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னணி இசை இன்னொருத்தர் சேர்ந்து பண்ணியிருக்காரு. ஆகச்சிறந்த இடங்கள் அவங்களுக்கு உண்டு, அதை யாராலையுமே எதுவுமே செய்ய முடியாது. இசை அவங்களுக்கு வெளிப்பாடாக இருக்குது, அதனால் அதை நான் பார்க்க முடிஞ்சு. ஒரு இயக்குனர் வந்து பாட்டு கொடுத்துட்டாரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துட்டாரு, நம்ம செய்யணுமேங்கிற வேலையாக செய்யாமல் தி எக்ஸ்பிரஸ் த்ரூ மியூசிக்காக இருக்கிறதுனால அது காலத்துக்குமே அவங்களுக்குள்ளேருந்து வேறு வேறு பரிணாமங்கள் அடைஞ்சிட்டே இருக்கும். வாய்ப்புகள் அமையும் போது நம்ம எல்லாம் தொடர்ந்து ஒன்றாவே நிறைய செய்வோம். அது இயற்கை அமைச்சு கொடுக்கும் நம்பிக்கை இருக்குது. மற்றபடி அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டாம், சிறப்பாக வருவீங்க, வாங்க. இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உளவியல் சிக்கல்கள் பற்றி படங்கள் இங்கே வரதே இல்லை. அது நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு செல்வராகவன் இந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது, செல்வராகவனுடைய தொடக்க காலத்தில் ஒரு மிடில் கிளாஸ் மனிதனுடைய வாதைகள், மிடில் கிளாஸ் மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய உளவியல் சிக்கல், அவனுடைய தனிமை, அவனுடைய அந்த இன்ட்ரோவர்ட்டான அந்த இது எல்லாமே அவரோட படங்களில் பார்த்து ரொம்ப வியப்பாக இருந்தது அந்த டைமில். அந்த காலம் போய் இப்போ வெறுமனே வணிக நோக்கத்திற்காகவும் லாப நோக்கத்திற்காகவும் ஏன் பொறிச்சு பேசுறதுன்னு தெரியாமல் பொறிச்சு பேசிக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்கு. அது ஒன்றும் நமக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அன்றாட வாழ்க்கையில் நமக்கு 1008 சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல்கள் நம்ம சரி செஞ்சாவே புறம் சரியாகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு கலை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு கலைஞனாக தான் நான் டாம் ஆண்டனியை பார்க்குறேன். இந்த நேரத்தில் ஜானட் மேடத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து சொல்லிக்கிறேன். அவங்க கோடையற்றா ப்ரொடக்ஷனில் அது இதுன்னு எல்லா வேலைகளும் ஒரு தசாதாரியாக இருக்காங்க அவங்க. ஆமாம், ரொம்ப நன்றி. இந்த இவ்வளோ நேரம் நான் பேசுனதுக்கு, உட்காந்து அமைதியை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் டாமுக்கும் இந்த டீமுக்கும் எங்கள் டீமுக்கும் ஒட்டுமொத்த வாழ்த்துக்கள். பாடிய பாடகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த 2 பாட்டுமே ஒருத்தரே பாடிட்டார், அதனால இன்னும் நிறைய பாட்டு இருக்கு. அத்தனை பேருக்குமே மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. மாலை வணக்கம். நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை அப்படின்றது தான் உண்மை. நீங்க எல்லாரும் வந்திருக்கிறது எங்களை பிளஸ் பண்றதுக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யங் கிரியேட்டர், யங் ஹீரோ அண்ட் யங் ப்ரொடியூசர், அவர் வெல்கம். உங்க சார்பாக நான் வெல்கம் பண்ணிடுறேன். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அண்ட் மதுமிதா, நியூ ஃபேஸ் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. சினிமா உலகம் அவங்களை கண்டிப்பாக வரவேற்கும். ஸோ நல்ல கிரியேட்டர்ஸ் வராங்க, நல்ல ப்ரொடியூசர்ஸ் வராங்க, நிறைய பேருக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு. ஸோ நிறைய கிரியேட்டர்ஸ் வர வர, ப்ரொடியூசர்ஸ் வர வர எங்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் நார்மலாக நான் பண்ணும்போது ஹீரோவோட அப்பா கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எமோஷனல் ஃபாதரை நீங்கள் ஸ்க்ரீனில் படம் வரும்போது பார்ப்பீங்க. அந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் மேடையில் அமர்ந்திருக்கும் நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு கவிஞர்னு சொல்கிறத விட ஒரு நல்ல பிரதர் கார்த்திக் நேதா சார். அவரோட லைன்ஸ் எல்லாமே கவிதை. அதாவது நீங்கள் சாங்ஸை பார்த்துருப்பீங்க, ஒவ்வொன்றும் உணர்வுபூர்வமாக நம்மளை டச் பண்ணிச்சு. அண்ட் தேங்க்யூ ஃபார் த வெரி பியூட்டிஃபுல் லைன்ஸ் சார். அண்ட் நம்ம மியூசிக் கம்போசர்ஸ் 2 பேருமே ஹெல்த்தியான ஒரு காம்படிஷனில் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சார், வெல்கம். அண்ட் ஆர் டிஓபி, அவர் இப்போ இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து அவர் உயிர் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அவருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் இங்கே நாசர் சார் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் நடிகர் இங்கே வந்திருக்கார், ஆலம் நாசர். அண்ட் ரொம்ப ஹாப்பி அண்ட் பெருமையாக இருக்குது.
அண்ட் நவாசுஜி சொல்லவே வேணாம், சின்ன திரையில் நல்ல பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸ், அவங்களும் இதில் இருக்காங்க. அண்ட் நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்க. அண்ட் எனக்கு குருவா காட்ஃபாதராக நான் நினைக்கிறேன் தனஞ்சயன் சார். எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது பிளஸ் பண்ணுறதுக்கு அவர் கரெக்டாக வந்துடுவார். இன்றைக்கும் வந்திருக்காரு. ஸோ இந்த படம் கரெக்டான இடத்துல போய் கரெக்டான ஆட்கள்கிட்ட போய் நல்ல இடத்துல போய் சேரும். அது நீங்கள் சேர்ப்பீங்க நம்பிக்கையோட உங்கள் எல்லாருக்கும் மரியாதையோட வணக்கம். நன்றி. வணக்கம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு படம் நான் மியூசிக் ட்ரை பண்ணுறது ஆக்சுவலி. ஸோ பாட்டு கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது சார், டைரக்டர் சார் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சாங்காக வந்தார். அந்த ஒரு சாங் தானேன்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் இறங்குவோம்ல, ஸோ அப்படி இறங்குனது தான் இது. பார்த்தா அப்படியே சாங்ஸ் பை சாங் அவர் வந்துட்டு மேலே மேலே அடுத்தடுத்த ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பாட்டு கேட்டு வருவார். அப்படியே வந்து அது நம்பர் ஆஃப் சாங்ஸ் ஏறிடுச்சு. அண்ட் தென் ரீ ரெக்கார்டிங் பண்ணுற வரைக்கும் அவர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு டாம் சாருக்கு தேங்க்யூ. ஓகே. ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி ஆக்சுவலி பேசணும். நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃப்ரம் ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ் டு எண்ட் ஆஃப் மிக்ஸ் ஸ்டேஜ் வரைக்கும் நான் இதை பார்த்துருக்கேன். நான் எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு ஐ திங்க் ஆக்டர்ஸ் சொன்ன மாதிரி வந்து அவங்க செட்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், செட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு பின் ட்ராப் சைலன்ஸில் வந்துட்டு ஷூட் நடக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸே ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு இங்கே அதையே வந்து அங்கே ஃபீல் பண்ண முடிஞ்சுது ஆன் செட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு சைலன்ஸில் வந்துட்டு அழகான லைக் ஓவியங்கள் தானே நம்மளோட படங்கள் பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி ஒரு கதையை வந்துட்டு அந்த மாதிரி எடுத்துன்னு வந்து ஒரு ரொமான்டிக் ட்ராமா சூப்பராக பண்ணியிருக்காரு டைரக்டர் சார். அண்ட் தென் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தா வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஃபுல்லாகவே லைவ் சவுண்டில் ப்ளே ஆக போகுது. ஐ திங்க் ட்ரெய்லர்லாம் நீங்கள் கேட்டதெல்லாம் ஷூட்லேயே என்ன ரெக்கார்ட் பண்ணோமோ அந்த சவுண்டு தான் கேட்டீங்க, எதுவும் இதில் டப்பிங் கிடையாது. ஸோ தட் இஸ் ஒன் மோர் ஸ்பெஷாலிட்டி இன் திஸ் மூவி விச் வில் கிவ் யூ இன்னும் ரொம்ப இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். நம்ம அந்த கேரக்டரோட இன்னும் வந்து நம்ம அந்த நேர்லேயே வந்து பேசுகிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஐ திங்க் அது வந்துட்டு ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதர் தென் தட் நான் ஆக்சுவலி என்னோடய ஃபஸ்ட்டு சாங்கு வந்து இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி லிரிசிஸ்ட் எழுதுவாங்கன்னு நானே எதிர்பார்க்கல. அதையும் பண்ணி கொடுத்ததுக்கு டாமுக்கு வந்துட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே. ஸோ எனக்கு ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் மியூசிக் எனக்கு வந்துட்டு தி ப்ராசஸ் அவ்வளோவா தெரியாதுன்னும் போது வந்து இவர் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு லிரிசிஸ்ட்டை எனக்கு வந்துட்டு லிங்க் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ தட் ஹேப்பன்ட் அண்ட் தேங்க்யூ வெரி மச் சார், கார்த்திக் நேத்தா அண்ணா. ஓகே. ஸோ அவரோட வார்த்தைகள் வந்த உடனேயே வந்து எப்படின்னா நாங்கள் ஏதோ ஒரு வெஸ்டர்னைஸ்டாக ஒரு சாங் மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி போனோம். ஆனால் அவர் அப்படியே இழுத்து பிடிச்சி எடுத்து வந்து நல்லா வந்துட்டு ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே அதை வந்து அடக்கிட்டார். அந்த உணர்வுகள் அவரோட வார்த்தையில் வர்றது, ஒவ்வொரு சந்தம், ஒவ்வொரு லைன் பை லைன் வந்து அவர் கொடுக்குற சேஞ்ச் ஓவர்ஸு நானே ரசித்து அடிக்கடி பாடிக்கிட்டே இருக்கேன் என்னோட பாட்டியை. ஸோ அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டாரு. அவரோட வார்த்தைகள் அப்படி இருக்குது. ரொம்ப தேங்க்யூ அதுக்கு. அண்ட் தென் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்லேருந்தே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆஸ்பெக்டில் ஒரு படத்தை பார்க்குற மாதிரி இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஐ ஹாவ் அனதர் கம்போசர் ஆல்சோ. அவரும் வந்து ஒரு 3 பாட்டு பண்ணியிருக்காரு விச் இஸ் குட். இதில் வந்துட்டு காம்படிஷன்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு 3 பாட்டு பண்ணியிருக்கேன், அவர் 3 பாட்டு பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் டுகெதர் பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா வந்து இது வந்துட்டு கொலாபரேட்டிவ் ஒர்க் இல்லை, டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ், ஆனால் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனுக்கு சூப்பராக ஒர்க் ஆக வைக்கிறது. ஸோ அந்த விஷயமும் அந்த ஐடியாலஜியும் எனக்கு பிடிச்சிருக்கு டைரக்டர் பிளான் பண்ணது. ஸோ எங்களுக்கும் டென்ஷன் இல்லாமல் வேலை செய்கிற ஒரு ஸ்பேஸும் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு விஷயத்தில். ஸோ அது நடந்தது. அண்ட் தென் தனஞ்சயன் சார் எனக்கு எப்போது வந்துட்டு லைக் நம்ம சினிமாவை பற்றி கற்றுக்கணுன்னா அவரோட யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் நான் கற்றுப்பேன். அப்பார்ட் ஃப்ரம் லைக் கிரியேட்டிவ் சைடு, அதர் சைடு ஆஃப் சினிமா கற்றுக்கணுன்னா ரொம்ப கிளாரிட்டியாக அவர் சொல்லுவார். எங்கேயோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் சார் உங்களுக்கு எல்லாருமே ஆக்சுவலி.
ஸோ தட் இஸ் ஹேப்பனிங் த்ரூ டிஜிட்டல் வே வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ லைக் வெறும் பெரிய படத்தை மட்டுமே அப்ரிசியேட் பண்ணி அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது வந்து சார் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன படம் அண்ட் எல்லாத்துக்குமே ஒரு அளவுகோல் இருக்குது, அதையும் எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும், எவ்ரி ப்ராடக்ட் இஸ் செல்லபிள் அண்ட் எவ்ரி கிரியேட்டிவிட்டி ஷுட் பி சோல்டு. அது வந்துட்டு இதில் போட்டியிலே இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் நான் கேட்டு ரொம்ப வியந்திருக்கேன் அந்த விஷயம்லாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அண்ட் ஃபார் ஆல் தி டெக்னிக்கல் க்ரூ, என்னோட ஒர்க் பண்ணது, எனக்கு கீழே ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே, எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் பெரியவங்கள், தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் இவெண்ட். நான் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் போல, ஐ வில் ஜஸ்ட் கோ த்ரூ மை ஜர்னி and so that I really don't miss anybody. So நான் சென்னைக்கு வரும்போதே I came here, I wanted to do a movie. சரி, அப்போ I reached out to CV Kumar sir and இது மாதிரி sir எனக்கு can you refer me a executive producer அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். And he was very helpful in that way, and he introduced me to Harish and Santosh. And அவங்க இனிஷியல் டேஸில் நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எங்களுக்கு டீம் செட்டப் பண்ணி கொடுக்குறதுலேருந்து ஆஃபீஸ்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்க பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் விஜயன் அண்ணா அவர் டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. விஜயன் அண்ணா வந்து நிறைய இடத்துல வந்து இறங்கி வேலை பார்த்துருக்காரு. லைக் படம் ஸ்டார்டிங்லேருந்து ஷூட் முடிகிற வரைக்கும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தென் கம்மிங் டு த ப்ரொடக்ஷன் அப்போ வந்து மை ஆக்டர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட்லி Madhumita is such a wonderful find. Seriously, that she's such a reserved person, like off camera, and the moment the camera turns on, on the camera and the character வந்து அந்த உள்வாங்கி she just transforms like anything. And she was very accommodative. எந்த விதமான demands or anything, nothing like that. She was very accommodative, supportive, flexible. And நாங்கள் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 18 days we did a workshop, and she came here to Chennai, stayed here, and we did the workshop, and it was a wonderful experience. And அது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் படத்தில் பார்க்கும்போதே you will realize that how well it turned out, the chemistry between Karthik and Madhu. And thank you so much, Madhumita. It means a lot for a person to come out of your comfort zone and to a different city, not knowing people, not knowing the language, and it takes real guts. And thank you so much for doing that. Yeah. And and then coming to my other co-actors, Jiva Ravi sir. Sir, the scene which I did with you, I almost my father passed away in 2021, and at that moment when I hugged you during that scene, it was very emotional. And Nejamale, I could feel that that fatherly connect with you. And whenever நான் எப்போ ஜீவா ரவி சார் கால் பண்ணாலும் he used to tell me, எது வேணும்னு கேளு, எது வேணாலும் சொல்லு பிரதர், நம்ம பண்ணி நம்ம பார்த்துக்கலாம், நம்ம பண்ணலாம், உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. ஆல்வேஸ் த சேம் டோன், சேம் திஸ் திங். ஒரு வாட்டி கூட ஓகே நான் ஃபோன் பண்ணி எடுக்காமல் இருந்ததே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். And to my other co-actors, Alam Shah, Navya, and Rajendra Singhalla and Matangi, those two because of other responsibilities, they were not able to make it. Working with you guys was such an amazing thing, and I really enjoyed the camaraderie. நம்ம ஆக்டர்ஸ்குள்ளே இருந்த அந்த இந்த ஸ்பான்டேனிட்டி அண்ட் எவ்ரி திங் வாஸ் ஆசம். அண்ட் அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஜர்னி, அண்ட் ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். அண்ட் ஈவன் த லாஸ்ட் 3 days when I was doing interviews with you guys, I don't want that to end actually. It ஒரு கைண்ட் ஆஃப் even though
we don't know each other, like we do not know much about each other, but you know the bond வந்து பயங்கரமா ஃபார்ம் ஆயிருக்கு. So thank you so much for being a part of this event and being a part of the movie. Thank you so much. And coming to the next part, my art director Surendrana. Actually Surendranoட ஸ்பெஷாலிட்டி வந்து ஹீஸ் so Karthik art design and direction. So basically in this the production design was Karthik's. நிறைய இடத்துல வந்து we had to show Karthik's room and Madhu's room and the place they were staying. நீங்கள் அந்த இடத்த போய் நீங்கள் அந்த ரூமில் பார்த்தாலே கார்த்திக் யாருன்றது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. லைக் யூனோ அந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக இருந்துச்சு சார் உங்கள் டிசைன். அண்ட் ஈவன் லைக் மதுஸ் ரூம்காக நீங்கள் போட்ட அந்த எஃபர்ட்ஸ் அந்த பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆல், ஐ திங்க் தட் வாஸ் இன்க்ரெடிபிள் ஒர்க். அண்ட் நிறைய பேர் அதை படம் பார்த்து அதை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். யா. அண்ட் நவ் கம்மிங் டு மியூசிக், ஜெய்கர். So Jaikar is not only the music composer of this movie, but he's also the director of sound. அவர் வந்து ஆடியோகிராஃபியை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து நாங்கள் லைவ் சவுண்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஜெய்கர் ஹேஸ் பீன் அ வெரி critical support for me throughout this movie. லைக் யூனோ அவர் மியூசிக் கம்போசர் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பிகாஸ் ஆஃப் சவுண்ட் அந்த லைவ் ரெக்கார்டிங்னால வி யூஸ் டு சிட் அண்ட் டிஸ்கஸ் அபவுட் இதை எப்படி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம், இதை எப்படி ட்ரீட் பண்ணலாம். அண்ட் ஹிஸ் கைடன்ஸ் வாஸ் a lot more helpful than I ever imagined. And you know his whenever I sit with with him in sessions, அவர் கூட அந்த செஷனில் உட்காந்தும் போதே ஒரு பயங்கரமான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். the way he actually has that keen attention to sound இருக்குல்ல, அது is like amazing. And it's been a very wonderful experience working with him. And அவரோட மியூசிக் சொல்லவே வேணாம். It is lucky and I feel very good and proud about the fact that Jaikar has debuted in this movie, and that's been a very wonderful experience for me. And thank you so much, Jaikar. The LSA part வந்து like it never gets old for me and it will never get. And Ashok, thank you so much, Ashok has helped me way far than what anybody can imagine. Like our music மட்டும் போடல இந்த படத்துக்கு, பட் எங்களுக்கு ஆக்சுவலாகவே ஒரு மியூசிக் ஆல்பம் ரெடி பண்ணுறதுக்கான ஃபவுண்டேஷனே வந்து அசோக் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அசோக் கிட்ட ரீச் அவுட் பண்ணது வந்து அசோக் எங்களுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி பாட்டு வேணும், நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்களா இல்லையான்ட்டு. அண்ட் வி ஹேட் ஆர் டிஸ்கஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங். அண்ட் ஹீ இஸ் ஸோ ஆன் டைம். லைக் நான் அவருக்கு சுச்சுவேஷன் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அவர் நாளைக்கு காலில் வந்து டியூனோட வந்து நிற்பார். இந்த டியூன் இருக்கு, என்கிட்ட இந்த டியூன் இருக்கு, உங்களுக்கு எந்த டியூன் வேணும் அப்படின்னு. சரி, அண்ட் நான் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி இல் பி லைக் ஓகே நம்ம ரெக்கார்ட் போயிடலாமா, நம்ம இது பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி இஸ் ஸோ பர்ஃபெக்ட் அண்ட் பயங்கரமாக டெலிவர் பண்ணார். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நாட் ஒன்லி மியூசிக், பட் அவர் வந்து கார்த்திக் நேதா சார் மாதிரி ஒரு லிரிசிஸ்ட் வந்து எங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்ததே வந்து is because of Ashok, and I owe you big time for that, Ashok. Neenga vandu through you we have met this wonderful person Karthik Nitha sir. I'll come to that point, but it is definitely because of you, and idanaala pala perukku pala doors vandu open aayirukku. Like Jaikar was able to get Karthik Nitha sir's lyrics in his song. So and I think and you have brought in a lot of singers also, like through your contacts, and never did you like keep information to yourself or anything. Always like eduketala vandu openly helping, and I owe you big time, brother. And thank you so much for being a part of this project. And my favorite song Urugadu Uire male male and female both is like from your compositions has been like that is like something I'll never forget. It will never get old for me. And Karthik Netha sir. So Karthik Netha sir, so first I will talk about the title. So இந்த படத்துக்கு வந்து நாங்கள் படத்தை வந்து ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். டைட்டில் என்ன வைக்கிறது அப்படின்றது ரொம்ப நாளாகவே வந்து யோசிச்சுட்டே இருந்தோம். எங்கள் டீமில் வந்து எல்லாருக்கிட்டும் பேசி என்னடா ஒரு எந்த டைட்டிலுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஓகே
லெட்ஸ் மூவ் ஆன், நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம்னு சொல்லி சாங்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் இந்த சாங் பண்ணுறதுக்காக வி வென்ட் டு கார்த்திக் நேதா சார் ஃபார் த லிரிக்ஸ். அண்ட் கார்த்திக் நேதா சார் லிரிக்ஸ் வந்து அவருக்கு நான் வந்து ஸ்டோரி இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அண்ட் எவ்ரி திங். அண்ட் நான் கொஞ்சம் பயந்துட்டே போனேன், ஓகே இவர் ஒரு சீனியர் லிரிசிஸ்ட், பயங்கர டேலண்டடான லிரிசிஸ்ட், நம்மக்கிட்ட டைம் கொடுத்து பேசுவாரா அப்படின்றது வந்து ஒரு பதட்டமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சன், ஒரு சூப்பர் ஃப்ரெண்ட்லி, சச் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் சார். அண்ட் அண்ட் ஐ ரியலி லவ் தட் பார்ட் ஆஃப் யுவர்ஸ். லைக் நீங்கள் அவ்வளோ வெல்கமிங்காக இருந்து, லைக் நெவர் டிட் யூ ட்ரீட் மீ ஆஸ் அ நியூ கமர், நாட் ஈவன் ஒன்ஸ். அண்ட் அவர் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு எழுதி கொடுத்த லிரிக்ஸில் தட் மேஜிக் ஹேப்பன்ட், அந்த ஃபர்ஸ்ட் லைனில் வந்து வி ஃபவுண்ட் திஸ் டைட்டில். அண்ட் நிறைய பேர் இந்த டைட்டிலை கேட்டு இது பயங்கர பொய்டிக்காக இருக்குது, இந்த டைட்டிலே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அ பிக் தேங்க்ஸ் டு யூ ஃபார் தட் சார். அண்ட் ஐ ஓ ஆல் தட் கிரெடிட் டு யூ. அண்ட் யூ ஹாவ் ஆல்வேஸ் லைக் யூனோ எப்போ உங்ககிட்ட இருந்து மெசேஜ் வந்தாலும், ஒரு கால் வந்தாலும், ஒரு சாங் ரிலீஸ் ஆனாலும், யுவர் விஷஸ் ஆக்சுவலி ரியலி அப்லிஃப்ட் மீ. நிஜமாக நான் இது வந்து ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக சொல்கிறேன். தட் நீங்கள் ஒரு அந்த விஷஸ் அனுப்பும் போதே லைக் எனக்கு ஐ ரியலி ஃபீல் தட் குட் பாசிட்டிவ் வைப் ஃப்ரம் யூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து இந்த இவெண்ட்டுக்கு வந்தது சார். அண்ட் இட்ஸ் பீன் அ வண்டர்ஃபுல் ப்ளெஷர். அண்ட் யா, யூஆர் அ வண்டர்ஃபுல் பர்சன். ஸோ and is there anything else apart from that? My and there's one there I specifically would like to thank my co-director Janet. And Janet has been there from the pre-production till date. And அவங்க வந்து லிட்ரலாக வந்து she's worked so thoroughly and wonderful in this project. And you know, I don't have to worry about anything. And literally வந்து நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் அவங்க வந்து பண்ணி வைப்பாங்க. சில விஷயம் அவங்க பண்ணதுனாலேயே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. And I mean, and the way, and she's also edited this project by my side. So நான் பாதி எடிட் பண்ணி, நான் லைக் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேக் ஐ டுக் த கட் அண்ட் தென் ஆஃப்டர் தட் அவங்க வந்து எடிட் பண்ணியிருந்தாங்க இந்த ப்ராஜெக்டை. அண்ட் ஷீஸ் அ வண்டர்ஃபுல் எடிட்டர் அண்ட் அ வண்டர்ஃபுல் யூனோ ஓவரால் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் இன் த திங்ஸ் விச் ஷி டஸ். அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஸோ வித்தவுட் ஹர் சப்போர்ட் இந்த ப்ராஜெக்டை வந்து நான் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். யா, அண்ட் ஐ ஆல்சோ வுட் லைக் டு தேங்க் Vivek, my marketing head, Vivek Amritalingam. And he has really helped me a lot in many ways. நாங்கள் நிறைய இடத்துல வந்து like you know bringing in Satish Anna into our project. And you know நிறைய இடத்துல வந்து நான் ஒரு நியூ கமராக இருக்கேன், ஓகே எது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அண்ட் he has always been there and பயங்கர ஷார்ப்பாக வேலை பார்த்துருக்காரு. அண்ட் யூனோ இட்ஸ் பீன் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். தேங்க்யூ சதீஷ்னா ஃபார் யூனோ நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க எனக்கு. அண்ட் I really am thankful for that. And last but not the least, Dhananjayan sir இல்லைன்னா இந்த event இன்னைக்கு நடந்திருக்காது. So that is what I have to say. Like one shotல சொல்லணும்னா, because ஒரு 2 weeks முன்னாடி the situation was not like that. நான் வந்து ஆக்சுவலாக I literally gave up. நான் படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் சாரை வந்து நான் மீட் பண்ணி அண்ட் சார் he did not even like you know think twice or once அப்படி he just நான் சார் இந்த மாதிரி என் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது, I'm not able to get. And on the டக்குன்னு ஃபோன் எடுத்து என்னை வந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியுமா ஆன் த ஸ்பாட்டில் just within like you know I went to his office, மீட் பண்ண உடனே எனக்கு வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தாரு. And really thank you so much for doing that sir. And apart from this, you have also really helped you know the industry in many ways. உங்களோட உங்கள் யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து நிஜமாலே நான் வந்து ஆக்சுவலி அதை பார்த்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் எப்படி ஓகே நம்ம வந்து இந்த ஒரு பட்ஜெட்குள்ளே எப்படி பிளான் பண்ணோம், வாட் கேன் ஐ எக்ஸ்பெக்ட், வாட் இஸ் த இண்டஸ்ட்ரி ரியாலிட்டி அப்படின்றது வந்து ஐ எம் ஷுர் there'll be a million of filmmakers like me who will be resonating with your videos. And whenever I have any doubts
I go to your video and it is like, okay, அது ஒரு Bible மாதிரி, you know, it works. So thank you so much for doing whatever you're doing, sir. Just your presence is amazing. And also thanks to my family and my the mother of my kid Karthik, for being there and taking care of, like, things at home. And thanks to my mom, my sisters, and my other relatives who have helped me through this journey. It's been a very amazing, tough, and ஒரு மாதிரி ஒரு roller coaster ride இருந்திருக்கு. But end of the day, we are able to see the light. So that's the best part, and I hope I have learned a lot from these things. And thank you so much all, நீங்கெல்லாம் வந்ததுக்கு, and it's been an amazing experience. மதிப்பிற்குரிய தனஞ்சயன் சார், ஜீவாரவி சார், அண்ட் co-technicians of the movie and வந்திருக்கும் ரிப்போர்ட்டர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த மூவி பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பேசணுன்னா, லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் டோம் வந்து அப்ரோச் பண்ணப்போ அவர் வந்து ரொம்ப பேஷனேட்டாக அந்த ஸ்டோரி நரேட் பண்ணார். ஸோ 1 hour நரேட் பண்ணி முடிச்சப்பறம் ஐ தாட் ஓகே, இவர் என்னை ரீரெக்கார்டிங்க்கு தான் என்னை வந்து பண்ண சொல்கிறார் போல். ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி ஜிவி சார், அப்புறம் இவர் டர்புகா சிவா சார், கார்த்திக் சார், இவங்களுக்குலாம் நான் ரீரெக்கார்டிங் நான் நிறையா பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கேட்டுட்டு ப்ராபப்ளி என்கிட்ட வந்து இவர் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு தான் வராருன்னு சொல்லிட்டு 1 hour நரேஷனுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இல்லை ஹீ இஸ் எக்ஸ்பெக்டிங் ஒன் கிராண்ட் சாங் அந்த இடத்துல. ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த ஃபஸ்ட்டு சாங், அந்த உருகாதே உயிரே அப்படிங்கிறது. ஸோ அது கம்போஸ் பண்ணுறப்பவே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தாட் வந்தது வந்து இது 2 திங்ஸ் எனக்கு மைண்டில் வந்தது. ஒன்று வந்து இது நல்லா ஒரு இன்டென்ஸாக இருக்கணும் அந்த சாங். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வி ஹாவ் டு கோ ஃபார் ஒரு லார்ஜ் சவுண்ட்ஸ்கேப் லைக் ஸ்ட்ரிங்ஸ் செக்ஷன் மாதிரி எடுக்கணும் அப்படின்னு. செகண்ட் திங் ஐ தாட் வந்து ஓகே, இந்த பாடல் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோன்னா அதுக்கு வந்து ஒரு இம்மாக்குலேட்லி என்ன சொல்கிற ஒரு பயங்கரமான ஒரு டேலண்டடான ஒரு லிரிசிஸ்ட்னால தான் இது வந்து எலிவேட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணுனப்போ ஃபஸ்ட்டு எனக்கு மைண்ட் வந்தது கார்த்திக் நேதா சார் தான். ஸோ அதுதான் நான் வந்து ஐ சஜஸ்டட் டு டைரக்டர் டோம், இந்த மாதிரி இல்லை நம்ம அவர்கிட்ட போனால் நல்லா இதாக இருக்கும்னு. ஸோ அந்த பாட்டு ரொம்ப அருமையாக வந்தது. அண்ட் எனக்கு என்னென்னா, ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ரெக்கார்ட் நம்ம சென்னை ஸ்ட்ரிங்ஸ் ஆர்கெஸ்ட்ரா ஃபார் த சாங். ஸோ அது இன்னும் அவங்க வந்து அந்த சாங்க்கு நல்லா அழகு ஊட்டினாங்க. ஸோ அண்ட் செகண்ட் திங் வாஸ் லைக் 2வது சாங் பண்ணப்போ அந்த ஒரு கண்ணில் தூரம், அது வந்து தட் வாஸ் மை செகண்ட் சாங் ஃபார் தி மூவி. அண்ட் உருகாதே உயிரேவே 2 வெர்ஷன்ஸ் இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா வி ஹேட் லாட் ஆஃப் பிரெயின் ஸ்டாமிங். ஏன்னா டைரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து அந்த ரொம்ப அழகாக இருந்தது. நான் இங்கே ரொம்ப ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் அந்த சாங்க்கு வந்து 2 வெர்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டது வந்து மேல் வெர்ஷன் தான். ஒரு கிளைமேக்ஸில் வந்து வி ஹேவ் தி ஃபீமேல் வெர்ஷன் ஆல்சோ. ஸோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த சுச்சுவேஷனை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து அந்த சாங்காக இருக்கும். ஸோ அது டோம் நரேட் பண்ணப்பவே வந்து தட் வாஸ் ஆக்சுவலி வெரி தாட்ஃபுல் ஆஃப் ஹிம். ஓகே, இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ சேம் டியூன் தான், பட் அதுக்கு இந்த வரிகள் மாற்றினா எப்படி இருக்கும் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படிங்கிறப்போ நான் மைசெல்ஃப், டோம் அண்ட் கார்த்திக் நேதா சார் எல்லாருமே அந்த பிரெயின் ஸ்டாம் பண்ணி அதையும் அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப அழகாக இட் கேம் அவுட் வெல். ஸோ அதுக்கு வந்து ஐ தேங்க் டோம் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த 3 சுச்சுவேஷனுக்குமே வந்து ஹி ஹேட் கிவன் ஒரு சிக்னிஃபிகண்ட் வெயிட்டேஜ் இந்த மூவி. அண்ட் அகெயின் கம்மிங் டு த பாயிண்ட், இங்கே காம்படிஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லை. வி ஃபெல்ட் லைக் தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் திஸ் மூவி டு பி அ வெரி மியூசிக்கல் ஒன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மெலடி சாங்ஸ் வர்றதில்ல. வந்தாலும் வந்து மக்கள் கண்டுக்கிறாங்களா இல்லையாங்கிறது தெரியல. பட் எங்கேயாவது ஓரமாக ஒரு ரசிகன் இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ரசனை இருக்கும் மெலடிக்கு. ஸோ இந்த மூவி வந்து கண்டிப்பாக அந்த மெலடிக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கு. அது வந்து ஆடியன்ஸ் கண்டிப்பாக ரசிப்பாங்க. அண்ட் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். என்டையர் க்ரூக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மூடுக நபர்களுக்கு இனிய மாலை வணக்கம். அங்கே டான் அப்படிலாம் சொன்ன யாரா வருன்னு பார்த்தேன் நான். ஏன்னா அவர் பேர் டாமினிக் ஆண்டனி. அவர் அவங்க டீம் வந்து ரொம்ப செல்லமா டாம் அப்படின்றாங்க. அசோக் டாம் என்ன பக்கத்தில் கேட்டேன், யார் சார் டாம் அப்படின்னு கேட்டேன். ஸோ
ஆண்டனியா எனக்கு தெரியும். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி அந்த படத்துடைய ஒரு போஸ்டர் பார்த்த உடனே நான் கால் பண்ணி படம் பார்க்கணும்னு சொன்னேன். அவர் உடனே பக்கத்துலேயே எங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு ப்ரிவியூ தேட்டரில் போட்டு காமிச்சாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு 18 நாள், அதுக்கு பிறகு வந்து ஒரு 3 நாள் பேட்ச் ஒர்க்கில் பியூட்டிஃபுல்லான ஒரு அட்டெம்ப்ட், பியூட்டிஃபுல்லான ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி. ரொம்ப அழகா ஆண்டனி அந்த படத்தை ஒரு கவிதைத்துவமான ஒரு காதல் கதை. அதுல வந்து மதுமிதா தாஸ் சோ பியூட்டிஃபுல், யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் இந்த ஃபிலிம். பெங்காலிலே பேசியிருப்பாங்க, நடுநடுவில் அப்புறம் தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் பேசுகிற மாதிரிலாம் ரொம்ப அழகாக ஒரு கதையை வந்து ஆண்டனி பண்ணியிருக்காரு. அவருக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி எலிவேட் ஆகுது. இது வந்து ஒரு படமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம். இது வந்து சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு படம். நம்ம வந்து இப்படியும் ஒரு படம் அழகாக கவித்துவமாக அழகியல் சார்ந்த ஒரு படம், ஒரு மனிதனுடைய ட்ரூ பேஸ்ட், அதாவது ட்ரூ லைஃப் ஸ்டோரியை வந்து ரொம்ப அழகாக காமிக்க முடியும் நம்மளுக்குன்றது ஆண்டனி ரொம்ப பிரமாதமா இந்த படத்துல காமிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப இதுல வந்து ஆலம் ஷானை பார்த்தோன்னா ஆச்சரியம், நம்மளால இங்க வந்துட்டாரு இங்க திடீர்னு அப்படின்னு பார்த்தேன். பாப்டா ஆக்டிங் ஸ்டூடெண்ட். ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவரை பார்க்கும்போது. நல்லா நடிச்சிருந்தாரு இந்த படத்துல. அவங்களோட சேர்ந்து நவியாவும் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா. ஜீவா சார் வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு அழகான கேரக்டர். ரொம்ப ஜீவா ரவி சாரினுடைய ஆக்டிங் ஒரு மெச்சூர்டான ஒரு சப்போர்ட்டிவாக இந்த படத்துக்கு இருந்தது. படம் ஃபுல்லாகவே ஒரு மியூசிக்கலான ரொமான்டிக் ஸ்டோரி. அதில் வந்து என்ன சொல்லலாம், இப்போ சொல்லிடலாமா, வெரி சூன் யூல் பிகம் அ லெஜெண்டரி லிரிசிஸ்ட் அப்படி சொல்லிடலாம். இது சார் கார்த்திக் நேத்தா லெஜெண்ட் அப்படின்ட்டார்ல, அதில் அந்த வேர்டை மிஸ் பண்ணாமல் சொல்லலாம். கண்டிப்பாக லெஜெண்டரி லிரிசிஸ்ட் ஆகிடுவார். அவ்வளோ பாடல்கள் எழுதுவார். பாடல் வரிகள்லேயே நம்மளுக்கு இந்த படத்துடைய கதையை சொல்லி ரொம்ப அழகாக கார்த்திக் நேத்தா பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அசோக்கும் அண்ட் ஜெய்கருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப பிரமாதமான பாடல்கள் அண்ட் மெலடி அண்ட் பியூட்டிஃபுல்லாக மெலடி, வாழ்க்கை கவித்துவமான ஒரு படம். நம்ம வந்து அப்படியே உணர்வுபூர்வமாக அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். நான் பிரேக் கூட எடுக்கல. இன்ஃபேக்ட் நான் வந்து இன்டர்மிஷனில் பிரேக்கே எடுக்கல. நான் சொன்னேன் ஆண்டனி இல்லை ஆண்டனி ஃபுல்லாக பார்த்துடலாம், பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஒரு கவிதைத்துவமாக இருக்கிற படத்தை வந்து சும்மா இன்டர்வலில் அசை போட வேணாம், ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக பார்த்தேன். ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல். ஒரு 21 நாளில் குவாலிட்டியான ஒரு படம். வெரி குட் சினிமாட்டோகிராஃபி, வெரி குட் மியூசிக் ஒர்க், வெரி குட் பர்ஃபார்மன்சஸ். சிங்க் சவுண்டில் படம் எடுக்கிறது இதெல்லாம் ஈஸியே கிடையாது. சிங்க் சவுண்டில், அதாவது பின் ட்ராப் சைலன்ஸ் காரணம் சிங்க் சவுண்டு, வேறு அவுட் சைடு இதெல்லாம் இல்லை, டப்பிங்கே இல்லை, சிங்க் சவுண்ட்லேயே அங்கேயே எடுத்து அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. அவ்வளோ குவாலிட்டியான எஃபர்ட் அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளானிங். அவ்வளோ அருமையாக பிளான் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் வைஸ் போயிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து பிளான் பண்ணி அழகாக இந்த படத்தை வந்து ஆண்டனி அவருடைய டீம், ஜெயடன் வாழ்த்துக்கள். I'm very happy that you have been traveling with Anthony for so long and given such a wonderful support. Great work. அண்ட் நம்ம வந்து இப்போ இங்கே பார்க்குறீங்களேன், ஒரு பாதி பேர் தான் என்னுடைய ஊடக நண்பர்களாக இருக்காங்க. சின்ன படங்கள் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை வந்து ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வரது தான். எல்லாருக்குமே இருக்கிறதுனா பிஸி ஷெட்யூல். இதில் இந்த படத்துக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வரணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா ஊடகங்களுக்கு ஆடியன்ஸ் எப்படி வருவாங்க? ஸோ என்னுடைய சப்போர்ட் இங்கே வந்திருக்கிற எல்லா ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய சல்யூட்ஸ், தேங்க்யூ. இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட்டுக்கு நீங்கள் வந்து இந்த சின்ன படத்துக்கும் ஒரு ஆடியோ லான்ச்சு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் என்னுடைய சல்யூட் அண்ட் தேங்க்யூ. நீங்கள் தான் வந்து யூ ஆர் த பில்லர்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் எ ஃபிலிம் லைக் திஸ். நீங்கள் எல்லாம் இல்லைன்னா இந்த படத்துக்கெல்லாம் இந்த ஈவெண்ட்லாம் மக்கள் மத்தியில் போய் சேராது. அப்படி இதை வந்து கொண்டு வந்த எனக்கு சதீஷ்க்கு நன்றி. கண்டிப்பாக எல்லா ஊடகங்களும் கண்டிப்பாக எல்லா படங்களுக்கும் வரணும். பெரிய படங்களுக்கு மட்டுமே வருவோம் இல்லாமல் எல்லா ஊடகங்களும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லா படங்களுக்கும் வந்து கவரேஜ் பண்ணாதான் சிறு பட்ஜெட் படங்களும் மக்கள் மத்தியில் போய் சேரும். அது ஒரு கோரிக்கையை வைக்கிறேன், கம்ப்ளைண்ட்லாம் இல்லை, யாரையும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரையாரிட்டி இருந்ததுன்னா பிஆர்ஓ டைம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்களே வந்திருக்கலாமே அப்படின்றதான் என்னுடைய கோரிக்கை. கண்டிப்பாக பத்திரிகைகள் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நாங்கள் இப்போ வந்து இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே ஒரு கலைபரமாக போயிட்டுருக்கு, நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து ஒரு திரைப்படம் என்பது திரைப்படம் அனுபவம் கொடுக்கக்கூடிய படத்தை நான் திரையரங்களை பார்க்குறேன். மீதி படத்தில் அப்புறமா சூப்பர் டூப்பரான வேர்ட் ஆஃப் மவுத் இருந்தால் நான் அப்புறமா பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி மனநிலை மக்கள் மத்தியில் ஸ்ட்ராங்காக வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இருக்கிற போராட்டமே நிறைய படங்கள், 80% படங்கள் சிறு பட்ஜெட் படங்கள் தான். அந்த படங்கள் எப்படி மக்கள் மத்தியில் போய் ரீச் பண்ணுறது, எப்படி மக்களை வந்து திரையரங்கு கொண்டு வர்றது, இதுதான் வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். ஊடக நண்பர்கள் இதை கொண்டு போய் சேர்க்கலைன்னா இந்த படங்களுக்கெல்லாம் ஒரு ரெஸ்பான்ஸே கிடைக்காது ஆடியன்ஸ் மத்தியில். அந்த சேலஞ்சை தான் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம்.
இப்போது கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா சிறு பட்ஜெட் படங்கள்லாம் ஒரு 5 படம் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா 1-2 படம் ஓரளவு ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர எல்லா படங்களும் வந்து ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னா இல்லவே இல்லை. இப்போ அடுத்த வாரம் இந்த வாரம் இந்த ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5 திரைப்படங்கள் வெளியாகுது. அகெயின் சிறு பட்ஜெட் படங்கள் தான். எப்படி ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா சிறு பட்ஜெட் படங்கள்னாலே மக்கள் வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. அன்லெஸ் நீங்கள்லாம் அதை எழுதி அந்த படத்தை வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு அவங்க வெளியில் போய் சூப்பராக இருக்குது இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா தவிர சிறு பட்ஜெட் படங்களுக்கு ஆடியன்ஸ் உள்ள வரதே இல்லை. ஒன்லி பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படங்களுக்கும் பெரிய படங்களுக்கு மட்டும்தான் ஆடியன்ஸ் மிகப்பெரிய ஓப்பனிங் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் ஒரு சிறு பட்ஜெட் படம் இந்த படம் ஏன் என்ன எதுவும் செய்தாய் அப்படின்ற படம் வந்து உங்களை ஏதோ ஒன்று செய்யும், கண்டிப்பாக ஒன்று செய்யும். உங்களை வந்து படம் முடிஞ்சு பார்க்கும்போது ஒரு நல்ல போதையில் கொண்டு போய் விடும். பாலா நல்ல போதையில் கொண்டு போய் விடும். கார்த்தி பாலா தான் சொன்ன மாதிரி இருந்தது. அப்படியா? கார்த்தி நேதாவா? சார் கார்த்திக் நேதா சொல்லும்போது சொன்னார், சார் நான் வந்து முன்னாடி ஹேபிட்டில் இருந்தேன் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே உடனே கார்த்திக்கையும் அப்படி பாலாவையெல்லாம் காமிச்சாங்க, கை காமிச்சாங்க. ஆனால் இந்த படம் பார்த்து முடிக்கும்போது நான் நினச்சேன் அந்த ட்ரிங்க் பண்ணுறது தப்பே இல்லாத மாதிரி தான் காமிக்கிறாருப்பா அப்படின்னு. அந்த அளவு இல்லை கார்த்திக் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லிமிட்டாக தான் மெடிசன் மாதிரி இல்லை, அதுதான் அது வந்து இதில் கார்த்திக்ன்ற கேரக்டர்லேயே இவர் நடிச்சிருக்காரு ஆந்தனி. அவர் ரொம்ப அழகாக ட்ரிங்கிங் பண்ணுறதை பார்க்கும்போதே நம்மளுக்கே ஒன்று தோணும், என்னடா பரவாயில்ல தப்பு இல்லை போல இருக்கு ட்ரிங்க் பண்ணுறது அப்படின்ற மாதிரியே காமிச்சிருப்பாரு. இன்னும் ஒரு கூல் ட்ரிங்க் சாப்பிட்ற மாதிரி ஜூஸ் அப்போ குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருப்பார் படம் ஃபுல்லாக. நான் நினச்சேன் இவ்வளோ ட்ரிங்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் நம்முடைய கார்த்திக் கேரக்டர் நடிச்சிருக்க ஆந்தனி பற்றி சொல்கிறேன். அமெரிக்காவிலேருந்து வந்து ஐடி செக்டரில் ஒரு பெரிய லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு நான் வந்து நம்ப மாட்டீங்க, என்னப்பா ஆந்தனி 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ண நினைக்கிறேன், நாங்கள் வர ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், 1ஆம் தேதியிலேருந்து படமே இல்லைன்னு சொல்கிறோம், நீ 4ஆம் தேதி போனோன்னா காரணம் என்னன்னா அங்கே ட்ரம்ப் அவர் வர சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு பிரச்சனை என்னென்னா அவருடைய விசா எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளே அவர் வந்து யூஎஸ் திரும்பி போகணும். செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு முன்னே திரும்பி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு மிஸ்டர் ஆந்தனி. அவர் சொல்கிறார், சார் நான் 15ஆம் தேதிக்குள்ளே என் படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி போனேன் சார், அது பிறகு நான் 6 மாதம் வர முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் விசா ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்துட்டா 6 மாதம் போன பிறகு 6 மாதம் வர முடியாது. ஸோ அவர் என்ன சொல்கிறார், நான் போயே ஆகணும் சார், நான் எப்படியாவது ரிலீஸ் பண்ணோன்னாரு. பா உனக்காக நான் போய் இண்டஸ்ட்ரியில் வேணா பேசி பார்க்குறேன், எப்படியாவது ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துடலாமா 4ஆம் தேதி வரையும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் இந்த இண்டஸ்ட்ரி பிரச்சனை பற்றி சொல்லலாம். இண்டஸ்ட்ரியில் வந்து இன்னைக்கு நாங்கள் ஏன் வந்து இந்த ஸ்ட்ரைக்கை வந்து இண்டஸ்ட்ரி தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் அண்ட் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ஏதோ அவசரப்பட்ட முடிவு கன்சல்ட் பண்ணாமல் முடிவு அப்படியெல்லாம் இல்லை. நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் சிறு பட்ஜெட் படங்களுக்கு ஆடியன்ஸ் திரையரங்கே வராத போது அவங்களுக்கு இருக்கிற கேரண்டீடான ஒரே ரெவென்யூ, அந்த திரைப்படம் நல்லா இருந்ததுன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஏதாவது வகையில் அந்த படத்துக்கு ஒரு ரெவென்யூ ஸ்ட்ரீமை கொடுக்குறாங்க. அது பேப்பர் வியூவாக இருந்தாலும் சரி, ஹைப்ரிட்ன்ற முறையில் எம்ஜின்ற முறையில் ஏதோ ஒரு வகையில் இல்லை அந்த படத்தை வாங்குறாங்க. அந்த வாங்குற வாய்ப்பு கூட நீங்கள் வந்து 4 வாரம் ஓடிடி 8 வாரமாக ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து எங்களுக்கு வேண்டாம், ஏன்னா 8 வாரம் என்ன மக்கள் மறந்துடுறாங்க அந்த படத்தை, அப்படிப்பட்ட படம் எங்களுக்கு ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணாலும் எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்றது தான் ஓடிடி நிறுவனங்களுடைய ஸ்டாண்ட். நாங்கள் போய் பேசி பார்த்தோம், 2 வருஷமாக இந்த டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. ஸோ ஊடகம் நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன், நாங்கள் போய் பேசுகிறோம், நாங்கள் ஓடிடிலாம் கேட்குறோம், அவங்க ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, ஹிந்தியில் 8 வாரம் பண்ண தொட்டு தான் நாங்கள் சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்களை வாங்குறதை நிறுத்திட்டோம். இன்னைக்கு திரையரங்கும் அந்த படங்களுக்கு யாரும் வந்து பார்க்கறதில்ல, ஹிந்தியில் ஓடிடியும் வாங்குறதில்ல. அதே மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு வரணுமான்னு கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, ஓடிடி என்பது 2017 ஆரம்பிக்கிறதுலேருந்து 4 வீக்ஸ் ஓடிடி விண்டோ தான் இருக்குது. நீங்கள் திடீர்னு எதுக்கு இதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய இது மாறிடும், நாங்கள் வாங்குற தோனி மாறிடும். நாங்கள் செலக்டிவாக சில படங்களை மட்டும் வாங்குவோம், சூப்பர் டூப்பரான படங்கள் இல்லைன்னா வாங்க மாட்டோம். உங்கள் படம் ஓடனா வாங்குகிறோம், இல்லைன்னா வாங்க மாட்டோம்னு சொன்னால் தயாரிப்பாளர் எல்லாமே அன்சர்டன் சுச்சுவேஷனில் போயிடுவாங்க. இன்றைக்கி ஓரளவாவது கேரண்டியாக இருக்கிற ஒரு ரெவென்யூவும் இல்லாமல் போயிடும் தயாரிப்பாளருக்கு. அதனால தான் நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கங்களாக மீண்டும் மீண்டும் நாங்கள் வந்து திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தோடும் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனும் போராடிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட ஒரே கோரிக்கை வைக்கிறோன்னா, நம்மளாம் ஒரே ஒன்றுக்குள்ள ஒரு டீம் தான், நம்மளாம் ஒன்றா சேர்ந்து தான் இதுக்கு முடிவு எடுக்கணும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் முடிவு எடுத்து 8 வாரம் ஓடிடி இருந்தால் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா எங்களால் சர்வே பண்ண முடியாது. தயாரிப்பாளர்கள்லாம் போட்ட முதலீட்டை மொத்தமாக எழுந்துருவாங்க. ஏன்னா திரையரங்கில் ஆடியன்ஸ் வருவாங்களா தெரியாது, இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது பிறகு திரையரங்கில் படம் போட்ட உடனே ஒரு நாள் படம் மட்டும் ஆடியன்ஸ் உள்ளே வரலன்னா செகண்ட் டேவே பல தியேட்டர் செகண்ட் டேவே ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதாவது 2வது நாள் எல்லா படங்களையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதாவது படத்துக்கு ஆடியன்ஸ் உள்ள வரலன்னு சொன்னால் ஃபுல்லாக திரையரங்கெல்லாம் எடுத்துடுறாங்க, ஷோஸை கட் பண்ணிடுறாங்க. அந்த வீக்கெண்ட் முடிஞ்ச உடனே அந்த படத்துக்கான லைஃப் டைமே முடிஞ்சு போகுது. அப்போது கேரண்டீடான ஒரு ரெவென்யூவாக திரையரங்கு
ஒரு சில படங்களுக்கு தான் இருக்குது, சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு. மீதி எல்லா படங்களுக்குமே இல்லாத போது ஓரளவாவது கேரண்டியான ஒரு ரெவென்யூ இருக்கிற ஓடிடி பிளாட்ஃபார்மையும் நாங்கள் கில் பண்ண முடியாது. அந்த ரெவென்யூவை கில் பண்ண முடியாது. அந்த ரெவென்யூ எப்படியாவது அடையணுன்றது தான் எல்லா தயாரிப்பாளருடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு. அதனால தான் இந்த ஸ்ட்ரைக்கை நாங்கள் என்ன சொன்னோம், எங்களால் ரிலீஸ் பண்ண முடியாது, இப்படி பிடிவாதம் பண்ணி நீங்கள் வந்து இம்போஸ் பண்ணிங்கன்னா எங்கள் பேரில் கண்டிஷனை, எங்களால் கண்டிப்பாக இதை வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் நாங்கள் வந்து இது பண்ணோம். இந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணோம். 1ஆம் தேதியிலேருந்து புதிய திரைப்படங்கள் வெளியிடக்கூடாது, புதிய படங்கள் அதாவது புது படங்களுடைய ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணக்கூடாதுன்றதை அனௌன்ஸ் பண்ணோம். நாளைக்கு நாங்கள் வந்து எல்லா உறுப்பினர்களையும் கால் பண்ணியிருக்கோம். ஆந்தனி நீங்களும் வரணும் நாளைக்கு. படம் ரிலீஸ் பண்ண போகிற ப்ரொடியூசர்ஸு, அதுக்கு பிறகு படம் எடுத்துகிட்டு இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்லாம் நாளைக்கு நாங்கள் கால் பண்ணியிருக்கோம். ஒரு சங்கம் கலந்தாலோசித்து பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு வந்து உடனே அதை கவனத்தில் எடுத்துகிட்டு எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசுலேருந்து மினிஸ்டர்லேருந்து எல்லாரும் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இதை வந்து கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணுவோம், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேணாம், இண்டஸ்ட்ரியை பாதிக்காத மாதிரி பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு அவங்களும் எங்களுக்கு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல முடிவு நாளைக்கு நாங்கள்லாம் சேர்ந்து கலந்து ஆலோசி எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறோம். பார்க்கலாம். நாளைக்கு உங்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இதை மீறி எனக்கு 4ஆம் தேதி படம் வரணும்னு ஆந்தனி சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்களுடைய அந்த பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன், அதாவது இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து கண்டிப்பாக என் படம் 4ஆம் தேதி வெளியாகும்னு நினைக்கிறீங்க. அந்த பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷனுக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக வெளியாகணும்னு நான் எதிர்பார்க்குறேன். 4ஆம் தேதி வெளியாகி ஒரு நல்ல சூப்பர் டூப்பர் வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். எனக்கு வந்து போதை கார்த்திக் அண்ட் பாலாக்கெல்லாம் வந்து சினிமா தான் சார். நான் அது அந்த போதையை பற்றி சொல்கிறேன். அப்படியா? இல்லை நான் சொல்லிடுறேன், எனக்கும் போதை இருக்குன்னு சொல்கிறேன். சரி, கார்த்திக் நேதா சாருக்கு பழசா சொல்லிடுறேன். உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணலப்பா, நான் சும்மா சொல்கிறேன். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டா நீங்கள் அதை சொன்னீங்களே ஒரு பெக்கா. எனக்கு போதையே வந்து சினிமா தான். நேற்று காலையில் ஒரு 3.5 மணி நேரம் ஒரு போதையாக ஒரு படத்தை பார்த்தேன். ஃபுல் போதையில் படத்தை பார்த்தேன். பேரெல்லாம் போட்டுறாதீங்க, அப்புறம் வந்து நோட்டீஸ் வந்துடும் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அந்த படத்தை பார்த்த போதையிலேருந்து தெளியறதுக்குள்ளே நான் பண்ணேன், சரி இந்த போதை தெரியலன்னா இல்லை சார், பயங்கர போதை ஆயிடுச்சு. படம் பார்த்து முடிச்சவங்க பயங்கர போதையில் போயிட்டேன். வேற அந்த போதையிலேருந்து வெளியே வரதுக்குள்ள நான் என்ன பண்றது தெரியாம மத்தியானமா வேற ஒரு படத்துக்கு போனேன். அந்த போதை பாதி தெளிஞ்சுது. அப்புறம் நைட்டு இன்னொரு படத்தை வந்து நான் வந்து ஓடிடியில் பார்த்து ஃபுல் போதை அப்போதான் கிளியர் ஆச்சு எனக்கு. அதாவது ஹேங் ஓவர்லாம் கிளியர் ஆனது வந்து கிளியர் ஆச்சு. ஸோ அப்படிப்பட்ட படமா இந்த படம்லாம் இருக்காது, உங்களுக்கு நல்ல ஒரு போதையை கொடுக்கும். இந்த படம் ஏன் என்ன எது செய்தால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல போதை, அது பிறகு அதில் ஆல்கோஹாலிக் அவருடைய பிரச்சனை என்ன, அது பிறகு அந்த எந்த மாதிரி ஒரு மனிதனை மாற்றுது, காதலுக்கு அது பண்ணுற துரோகம் என்ன, அது பண்ணுற பிரச்சனைகள் என்ன, அது பிறகு அந்த காதல் அடையத்துக்கு ஒரு காதலன் என்ன விஷயங்களை பண்ணுறான். ஓகே, அந்த போதையிலேருந்து அவன் வெளியில் வந்து காதல் என்ற போதையில் எப்படி அவன் போறான்றதை ரொம்ப அழகாக ஆந்தனி நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. ஸோ காதல் இந்த படத்தில் காதலனா மொத்தமாக வாழ்ந்திருக்காரு ஆந்தனி. அவரோட சேர்ந்து அவங்க கல்கட்டாலேருந்து வந்து ரொம்ப பிரமாதமாக இந்த படத்தில் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க மதுமிதா தாஸ். அவங்களுக்கு வெல்கம் டு தமிழ் சினிமா. யூகோட எங்களுக்கு வந்து பெங்காலிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 நடிகைகள் ரொம்ப பாப்புலர். ஒருத்தர் வந்து நாங்கள் வந்து எப்பவுமே சொல்லுவோம் சுவலட்சுமி மேடம், இல்லை சுவலட்சுமி மேடம், அப்புறம் இன்னொருத்தர் யார் நந்திதா தாஸ், இன்னொருத்தர் கூட சொல்ல நினைக்கிறேன் ரீமா சென். இவங்கெல்லாம் தமிழில் ரொம்ப பாப்புலர். Okay, Bengali we got a lot of popular actress. Okay, like that you welcome to that particular club of popular and beautiful actress of Bengali from Bengal to Tamil cinema. May you have a great career. Okay, so congratulations. And எதுக்காக நான் கொஞ்சம் சொல்ல டீட்டெயிலாக சொன்னேன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் பேசினாங்க. சரி, கொஞ்சமாவது கண்டென்ட் இருக்கணும்ல நம்மளுக்கு என்ன பேசினேன். ஸோ பத்திரிகை ஊடக நண்பர்கள் இங்கே வந்திருந்து சிறப்பித்தவங்க எல்லோருக்கும் நன்றி. நீங்கள் கொடுத்த ஆதரவு வந்து மிக பெருசு இந்த டீமுக்கு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் பார்த்து முடிக்கும் போது அந்த கவிதைத்துவமான ஒரு அழகியல் சார்ந்த ஒரு படத்துக்கு உங்கள் ஆதரவு கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நம்மெல்லாம் ஒருத்தர் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 1008 கதை சொல்லலாம், எடுத்த பிறகு நம்ம பண்ண வேண்டியதே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல குவாலிட்டியான படமாக இருக்குன்னா அதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ணி தட்டி கொடுத்து சரி நீ எப்படியாவது ஜெயிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறது தான். அதை நான் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை கொடுத்து அவருக்கு ஆதரவு பண்ணணும் ஆந்தனிக்குன்னு உங்களை கேட்டுக்கிறேன். அதுதான் என்னால் சொல்ல முடியும். உங்களுடைய வாழ்த்துக்களோடு நன்றி, விடைபெறுகிறேன். தேங்க்யூ.